வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய சென்ட்ரல் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சங்கரி பலகார தட்டுடன் வந்தாள். மங்களாவின் கையில் காஃபி இருந்தது. சங்கரி, நான் கார்த்தால சொன்னேனே, அவர்தான் இவர். டிஇ, இவள்தான் என் மனைவி சங்கரி என்றார் கணபதி. நமஸ்காரம் மாமி, சௌக்கியமா? ம், 2 பெண்கள் உண்டே, கல்யாணம் ஆச்சா? சங்கரி கேட்டாள். ஆஹா, இல்லை, வரன் பார்த்து கொண்டிருப்பதாக மாமா சொன்னார். கேதாரம் காஃபியுடன் நிற்கும் மங்களாவை பார்த்தான். தன் பதில் அவளுக்கு திருப்தி அளித்திருப்பதை அவளுடைய முகம் காட்டுவதாக பிரம்மை தட்டியது. இவரும் இன்னைக்கு ஒரு பெண்ணை பார்த்துவிட்டுத்தான் வருகிறார் என்றார் கணபதி. கேதாரம் சிரித்தான். பெண் ரொம்ப குண்டோ, தைராய்டு கோளாறுன்னு கேள்வி என்றார் கணபதி. கேதாரம் பதில் சொல்லவில்லை. மங்களாவை கவனித்தான். அபீதம் குண்டாக இல்லாமல் ஒல்லியாக அழகாக இருந்திருந்தால் அவன் வேண்டாம் என்று சொல்லி இருக்க மாட்டான் என்று அவள் நினைப்பதாக அவனுக்கு தோன்றியது. தோன்றிய கணமே அவன் தன்னை நொந்து கொண்டான். ஒரு சிறந்த அழகியை அவன் வேண்டாம் என்று ஒதுக்கினால்தான் மங்களாவுக்கு உண்மையாக திருப்தி பிறக்கும் என்று அவன் நினைத்தான். புதன்கிழமையும் பெண் பார்க்க வேண்டும் என்கிறார் மாமா. நானும் இவருடைய நச்சரிப்பு தாங்காமல் சரின்னு சொல்லி இருக்கேன். சீக்கிரத்தில் முடித்துவிட வேண்டியதுதானே என்றார் கணபதி. சரிதான், ஆனால் எனக்கு பிடிக்கவில்லை. மாமா பார்த்திருக்கிற அடுத்த இடம் நல்ல இடம்தான். பெண் எம்ஏ, ரொம்ப நன்னா வீணை வாசிப்பாளாம். கிரேப் ஜூஸ், பைனாப்பிள் ஜாம் எல்லாம் பண்ண தெரியுமாம். சிவப்பாகவும் அழகாகவும் இருப்பாளாம். பின்னென்ன, சூட்டோடு சூட அவள் கழுத்தில 3 முடிச்சு போட்டு விட வேண்டியதுதான். சமையல் தெரியுமோ தெரியாதோ, இந்த காலத்து பெண்களுக்கு ஜூஸும் ஜாமும் நன்றாய் பண்ண வர்றது என்றாள் சங்கரி. எதற்காக மங்களாவை குத்தி காட்டுற என்று சொல்லி சிரித்துவிட்டு மங்களாவை பார்த்தார் கணபதி. இவ்வளவு இருந்தும் நான் என் மனசுக்குள்ளே வேண்டாம்னு தீர்மானம் செய்து விட்டேன் என்றான் கேதாரம். ஏன் என்றார் கணபதி. எனக்கு பிடிக்கவில்லை, அவ்வளவுதான். காரணம் இருக்கணுமே. ஒவ்வொருத்தன் மனசிலேயும் வரப்போகிற மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு ஆசை, ஓர் எண்ணம் இருக்கும். அதன் பிரகாரம் இல்லாவிட்டால் எப்படி? கணபதி சிரித்தார். சங்கரி உள்ளே திரும்பினாள். மங்களா புன்முறுவலை நிறுத்தாமல் சொன்னாள். அவர் சொல்வது ரொம்ப சரியப்பா. அதே போல் ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு வரவேண்டிய கணவர் எப்படி இருக்கணும் என்று நிர்ணயம் செய்து கொள்கிறாள். ஆனால் 2 பேர்களுக்கும் லட்சிய கணவர் மனைவி அமைவதுதான் துர்லபம். மிஸ்டர் கேதாரம் தன் மனசிலே உருவாகி இருக்கிற பெண்ணை சந்திக்கலாம். ஆனால் அப்பெண்ணின் மனசிலேயும் மிஸ்டர் கேதாரம் மாதிரி ஒரு மனிதர் கணவராக உருவாகி இருக்கணுமே. அப்படி வந்தால் அதிசயம்னு சொல்றியா என்று கேட்டார் கணபதி. ஆமாம், அதிசயம் நடக்கிறது உண்டு சார் என்றான் கேதாரம். என்ன அதிசயம்? என்ன டிஃபன்? இது என்ன பாக்கெட்? மணி கேட்டுக்கொண்டே வந்தவன் காகித பொட்டணத்தில் இருந்து ஓர் ஆப்பிளை எடுத்து கடிக்கலானான். கேதாரம் அவனை கழுத்தை நெரிக்கும் ஆத்திரத்துடன் உன்னிப்பாக ஊடுருவி பார்த்தான். ஏன் சார், எங்க இந்த என்கொயரி கவுண்டர் கிளார்க் போயிட்டாங்க? ரொம்ப நேரமா இடத்திலேயே காணோம். ஒருவர் இன்னொருவரிடம் கேட்கும் அர்த்தமற்ற கேள்வி. மங்களாவுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. கேதாரத்தின் மீது ஆத்திரமாய் வந்தது. அவன்தானே அவளுடைய மனதில் சலனத்தை உண்டாக்கி இருக்கிறான். அவனிடம் தன் மனம் லயித்து விட்டது என்ற உண்மையை நினைத்து பார்த்தபோது அவளுக்கே நம்பிக்கை விடவில்லை. 4 நாட்கள் முன்னால் கூட அவள் மேரியிடம் அடித்து பேசியிருக்கிறாள். அவள் யார் மீதும் எந்த நிலையிலும் மனதை ஓட ஓட விடமாட்டாள் என்று. மேரி சிரித்து கொண்டே பெண் மனதை ஒரு பெண்ணான மங்களாவே புரிந்து கொள்ளவில்லை என்றாள். இப்போது 4 நாட்களில் அவளுடைய வீராப்பு அவளை பார்த்தே சிரிப்பாய் சிரித்து விட்டது. மேரி ஜெயித்து விட்டாள். எப்படி கேதாரத்தின் மீது அவள் மனம் ஈடுபட ஆரம்பித்து நினைத்து கடைசியில் லைப்பில் முடிந்தது என்று அவள் அலசி பார்க்க முயன்றாள். எதுவும் பிடிபடவில்லை. கேதாரத்தின் உயரமும் அதற்கேற்ற உடற்கட்டும் முகத்தின் அழகும் காரணமாக இருக்க முடியுமா? கேள்வி பிறந்த மறுகணமே அவள் கண்முன் நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் தோன்றினார்கள். தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், பார்த்து பேசியவர்கள், கல்லூரியில் படித்தவர்கள், இளம் ஆசிரியர்கள், இன்னும் எத்தனையோ பேர்.
இவர்களில் எவ்வளவோ பேர்கள் நிற அழகிலும் உடற்கட்டின் வசீகரத்திலும் பார்வையின் விசேஷத்திலும் கேதாரத்தை தூக்கி அடித்தார்கள். அவர்களில் ஒருவனை கூட அவள் மனத்தாலும் தொட்டு பார்த்ததில்லை. கேதாரம் மட்டும் எப்படி அவளிடம் ஒட்டிக்கொண்டான்? சின்ன வயதில் பெரிய பதவியை வகிக்கிறான், கை நிறைய சம்பளம் வாங்குகிறான் என்ற காரணமா? இதுவும் இருக்க முடியாது என்று தோன்றியது. எத்தனையோ பேர் லட்சாதிபதிகளாக இருக்கிறார்கள். என் குயரியில் வேண்டுமென்றே அவசியத்தையும் மீறி நின்று அவளுடன் பேச்சு கொடுக்கிறார்கள். ஒருவரை கூட அவள் நினைத்து பார்த்ததில்லையே. புரண்டு புரண்டு படுத்து படுத்து அழுத்த அவள் கட்டிலை விட்டு எழுந்து விளக்கை போட்டாள். மணி 10:30. என்ன செய்வது என்று தெரியவில்லை. புத்தகத்திலும் மனம் செல்லவில்லை. படுக்கை கொள்ளவில்லை. மெதுவாக அறையை விட்டு வெளியில் வந்தாள். தங்கை தம்பிகள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த அறையில் இருந்த அப்பாவின் குரட்டை ஒலி இறைந்து வந்தது. அம்மா இருக்கும் அறையை மங்களா அடைந்தாள். விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்மாவை காணோம். மெதுவாக சமையல் அறையை நோக்கி நடந்தாள். சாதாரணமாக அம்மா எல்லா காரியங்களையும் முடித்து கொண்டு 10 மணிக்கு தொடர்கதைகள் படிக்க ஆரம்பிப்பாள். 4-5 வார பத்திரிகைகளில் வரும் எல்லா தொடர்கதைகளையும் படிக்காவிட்டால் அம்மாவுக்கு ஜன்ம சாபல்யம் கிடைக்காதோ என்று தோன்றும். அந்த அம்மா சமையலறையில் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? நுழைந்ததுமே ஆப்பிளின் இனிய மனம் அவளை கவர்ந்தது. கேதாரம் வாங்கிய ஆப்பிள். யாரடி, மங்காவா? ஆமாம் அம்மா, சொல்லிக்கொண்டே மலை அலமாரியின் மேல் இருந்த பழக்கூடையை நோக்கி சென்றாள். நீ இன்னும் தூங்கலையா? நீ பார்க்கிறாயே, தெரியலையா? சங்கரி அடுப்பு திண்டை துடைத்துவிட்டு கோலம் போட்டு கொண்டிருந்தாள். ஏன் தூங்கலை? வரலை. ஏன் தெரியாது. உங்க அப்பாவுக்கு எதிலுமே ஓர் அவசரம் என்றாள் சங்கரி. ஏன்? மங்களா ஓர் ஆப்பிளை எடுத்தாள். கத்தி அலமாரிக்குள்ள இருக்கு. நாளைக்கு அவனை சாப்பிட சொல்லி இருக்கிறார். மணியும் வேறு வரான். இதுல என்ன அவசரத்தை கண்டுவிட்டாய்? கத்தியால் ஆப்பிளை நறுக்க ஆரம்பித்தாள் மங்களா. வீட்டில கரிகாய் ஒன்னும் கிடையாது. பாகவதம் கேட்க போனாரே, வர வழியில ரங்கநாதம் தெருவில் நின்று வாங்கிட்டு வரப்படாது. இந்த ஸ்டெயினன் 8 மணிக்கு முன்னாடி வந்து தொலைக்க மாட்டான். வத்தல் குழம்பு வை. எனக்கு எதுக்குடி இத்தனை ஆப்பிள்? நீ சாப்பிடு. என்ன சொன்னேன்? வத்தல் குழம்பு வைனியா? இப்ப சொல்லுவ. களத்துல போடுற போது வாயை காட்டுவ. மூர் மார்க்கெட்ல 1-2 கடையில 6 மணிக்கு கரிகாய் கிடைக்கும். நீ பைய எடுத்துட்டு போறியா? போறேன். என்ன செய்யறது? ஒரு துண்டு ஆப்பிளை அவள் மென்று தின்னும் வரையில் காத்திருந்த சங்கரி, மங்களா என்றாள். என்னம்மா? என் அண்ணா பிள்ளை பம்பாயில் எங்காவது இருக்கானா என்று கேதாரத்தை கொண்டு தேட சொல்லலாம்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? நல்ல யோசனை அம்மா. பம்பாய் சின்ன ஊர். 7-8 தெருக்கள் தான் இருக்கு. என் மாமா பிள்ளை ஏதாவது ஒரு தெரு திண்ணையில் தான் அத்தை பெண்ணை நினைத்து கொண்டு உட்கார்ந்திருப்பான். நல்ல யோசனை. சாப்பிட வரும்போது சொல்லு. சங்கரிக்கு கோபம் வந்தது. பம்பாய் பெரிய நகரம்னு எனக்கும் தெரியும் டி. ஆனா நம்ம மனுஷால் இருக்கிற இடம் சின்னதுதான். மாதுங்கா, செம்பூர் இங்க தேடினால் போதுமே. சரி, தேடட்டும். என் மாமா பிள்ளையை கண்டுபிடிக்கிறார் என்றே வைத்துக் கொள்வோம். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? அப்புறம் உனக்கு வயசாகலையா? ஆச்சு ஆச்சு, வயசாச்சு. ஆனா அதுக்காக காணாமற் போன உன் அண்ணா பிள்ளையை வலை போட்டு தேடி பிடிச்சு அவன் கழுத்துல என்னை கட்டி போடணுமா? அவனுக்கு என்னடி குறைச்சல்? 15 வயசுல ராஜகுமாரன் மாதிரி இருக்கான். இப்போ சக்கரவர்த்தி மாதிரி இருப்பான். நான் இன்னொரு ஆப்பிள் சாப்பிட போறேன். உனக்கு எப்பவுமே இந்த தூக்கி எரிஞ்சு பேசுற சுபாவம் தான். நான் என் அண்ணாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். இந்த காலத்துல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா அது சத்தியம்தான் அம்மா. அதுவும் நம்ம தேசத்துல சத்தியத்துக்கு இப்ப மதிப்பே கிடையாது. இன்னொரு விஷயம் உனக்கு புரியலைன்னா இப்ப புரிஞ்சுக்கோ. நான் என் மாமா பிள்ளையை அவன் இப்போ மன்மதனாக கோடீஸ்வரனாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கொள்ள மாட்டேன். சங்கரி ஒரு கணம் அயர்ந்து போனாள். ஏண்டி? ஏன் மாட்ட? அவ்வளவுதான். காரணம் தெரிவானேன்? அதையும் தெரிஞ்சுக்கிறேன், சொல்லு. நீயும் அந்த மேரி பலராமன் பின்னால போன மாதிரி போய்கொண்டிருக்கிறாயோ? மேரி என்னைக்குமே பலராமன் பின்னாடி போகலை. அந்த முட்டாள்தான் இவள் பின்னாடி நிழலை பிடிச்சுண்டு தொங்கினான். உன் கதை என்ன? அதை சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. சரிப்போ, தூங்கு. உனக்கு வயசு வந்துட்டதுனால, நீ 4 காசு சம்பாதிக்கிற என்கிறதுனால உனக்கு சுதந்திரம் இருக்குன்னு மனப்பால் குடிக்காத. நாங்க தான் உன் கல்யாணத்தை நிச்சயம் செய்து நடத்த போகிறோம். இதை நன்னா ஞாபகத்துல வச்சுக்கோ.
மங்களா காதில் ஏதும் ஏறவில்லை. அவள் நகர்ந்தாள். இந்த 2 துண்டு ஆப்பிளை நீ சாப்பிட்டு விடு அம்மா. வயிறு தெரியாம நறுக்க ஆரம்பிச்சுட்டே. திங்கட்கிழமை வழக்கத்துக்கு 10 நிமிடங்கள் முன்பாக காரியாலயத்தை அடைந்த மங்களா பம்பாய் கவுண்டரில் அன்று யார் டியூட்டி என்ற விபரத்தை அறிந்து கொள்ள சீஃப் புக்கிங் கிளார்க் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள். அவளை கண்டதும் சீஃப் புக்கிங் கிளார்க் ரங்காச்சாரி சிரித்தார். குட் மார்னிங் சார். ஏன் என்ன பார்த்ததும் சிரிக்கிறீங்க? குட் மார்னிங் குட் மார்னிங். மங்களா ரெஜிஸ்டரை புரட்டி கொண்டே, என்ன ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், என்ன விசேஷம் என்று கேட்டாள். நீ முதல்ல உட்காரு. பம்பாய் கவுண்டர்ல இன்னைக்கு யார் டியூட்டி? அமிர்தம் இன்னும் வரலையா? அமிர்தமா? ரொம்ப நல்லதா போச்சு. ரெஜிஸ்டரை தொப் என்று டீ பாயின் மேல் போட்டுவிட்டு, நான் வரேன் சார் என்று கிளம்பினாள். முதல்ல உட்காரு மங்களா. நான் ஏன் சிரிச்சேன்னு கேட்டாயே, பதில் வேண்டாமா? மங்களாவின் மனமே அலாதி. யாராவது அவளை பற்றி கேலியாக பேசினாலோ சிரித்தாலோ அசாத்திய கோபம் வந்துவிடும். ஆனால் இன்று ரங்காச்சாரியின் சிரிப்பு அவளுடைய கண்ணுக்கு தெரிந்ததே தவிர மனதை தொடவில்லை. அவளுடைய போக்கு அவளுக்கே ஆச்சரியமாக, ஏன் ஒருவித ஏமாற்றமாக கூட இருந்தது. கேவலம் முந்தின நாள் காலை 5:45 மணிக்கு சந்தித்த ஒருவன் அவளுடைய போக்கையே மாற்றுகிறானே. யார் அவனை பம்பாயில் இருந்து வர சொன்னது? அவளுடைய காதல் பாதையை வகுக்க வந்திருக்கும் விதியா? அவள் இயந்திரமாக உட்கார்ந்தாள். நீ மூடுல இல்லை, ஏதோ ஒண்ணு உன் மனசை அரிச்சுண்டிருக்கு என்றார் ரங்காச்சாரி. ஒன்றுமில்லை, சும்மா சொல்லுங்கள். நேத்து ஞாயிற்றுக்கிழமை தானே, எனக்கு ஓய்வு. 11 மணிக்கு கோதண்டு மெஸ்ஸில் சாப்பிட்டு விட்டு திரும்பினேன். கோதண்டு மெஸ்ஸில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெங்காய சாம்பார், உருளைக்கிழங்கு பொடிமாஸ், பாயசம் எல்லாம் உண்டு. குசேலன் கிருஷ்ணர் மாளிகையில் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டேன். நடக்க முடியலை, இருந்தாலும் நடந்தேன். அறைக்கு வந்ததும் ஆல் பர்பஸ் ஃபோனை போட்டுண்டு 4 மணி வரை தூங்கணும். ஆல் பர்பஸ் ஃபேனை போட்டுண்டு 4 மணி வரை தூங்கணும். அப்புறம் கும்பகோணம் ஹோட்டலுக்கு போய் பாதாம் ஹல்வாவும் தவளை வடையும் சாப்பிடணும். அப்புறம் வரதராஜலு நாயுடு வீட்டுக்கு போய் சீட் ஆடணும் என்றெல்லாம் மனக்கோட்டை கட்டிக்கொண்டே நடந்தேன். மங்களாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. இந்த மனுஷன் எப்போதுமே இப்படித்தான். ஒரு சின்னஞ்சிறு விஷயத்தை சொல்வதற்கு பூர்வாங்கமாக ஒரு பாரதமே பாடுவார். வெங்காய சாம்பாரையும் தவளை வடையையும் யார் கேட்டார்கள்? நடந்தேனா என்றார் அவர். அதுதான் நடந்தீர்களே. நடந்தேன். 3 தரம் நடந்தாச்சு. நடந்தேன், அறைக்கு வந்தேன், ஜமுக்காலத்தை விரித்தேன், போர்வையை உதறி விரிப்பாக போட்டுக்கொண்டேன், தலையணையையும் தட்டி போட்டேன். ஆல் பர்பஸ் ஃபேனை ஓடவிடலையா என்று மங்களா பொறுமை இழந்து கேட்டாள். படுக்கிறதுக்கு முன்னால தானே அதை செய்யணும். தலகாணியை தட்டி போடுறதுக்கும் கதவை யாரோ தட்டுவதற்கும் சரியாக இருந்தது. கதவை திறந்தேன். யாருன்னு நீ நினைக்கிற? நான் நினைக்கவில்லை, சும்மா நினைச்சு பாரேன். ஒரு நிமிடம் மௌனமாக அவரையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் மங்களா. உருண்டை தலை, அகன்ற நெற்றியில் அழகான வடகலை நாமம், காதில் வைரக்கடுக்கன். கோதண்டு மெஸ் சிப்பந்தி பாக்கி சாம்பாரை ஒரு டம்ளரில் எடுத்து கொண்டு வந்தானா? ரங்காச்சாரி சிரித்தார். உன் அப்பா எவ்வளவு சாது, நல்லவர். உனக்கு எப்படி இப்படி துடுக்கு வந்தது? வந்தவன் ஆறாமுதன். ஆறாமுதன் யார் தெரியுமா? மகாவிஷ்ணு. நான் சொல்ற ஆறாமுதன் மகாவிஷ்ணு இல்லை, யமன், நட்சத்திரேயன். 6 மாசமா கழுத்தை அறுத்தவன். கடைசியில பெண்ணை பெத்தவனையும் இழுத்துண்டு வந்து நிற்கிறான். பெண்ணை பெத்தவனையா? ஆமாம். எனக்கு மோட்சம் கிடைக்கணும் என்றால் நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டுமாம். என் வயசு 48. 48ன்னு அவளிடம் 408 தடவை சொல்லி அவனை 40 தடவை விரட்டியாச்சு. எனக்கு இன்னும் இளமை இருக்கு, அப்படி ஒன்றும் பெரிய வயசாகலை என்கிறான். நேத்துக்கு கை நீட்டி அவனை அடிச்சிருப்பேன். ஆனால் பெண்ணை பெத்தவன் கூட இருந்தான். அவனையும் 2 மொத்து மொத்துகிறது தானே. பாவம், பெண்ணை பெற்றவர்கள் எல்லோருமே பாவம். பெண் பெயர் என்ன தெரியுமா? சோஃபியா லோரன். மங்களவல்லி 24 வயசு. 8ஆம் கிளாஸ்ல படிக்கிற போது அவள் அம்மா செத்து போயிட்டாளாம். கூட பிறந்ததுகளை கட்டி மேய்க்கிற பொறுப்பு அவள் தலையில விழுந்திருக்கு. அதனால மேற்கொண்டு படிக்கலை. படிச்சிருந்தால் வேலைக்கு போயிருப்பாள். 6ஆம் முதமும் உங்களுடைய தூக்கத்துக்கு யமனாக வந்திருக்க மாட்டாள். அந்த பெண்ணோட போட்டோவை 6ஆம் முதன் காண்பித்தான். காது, மூக்கு, கழுத்து எல்லாம் மூளி. பாவம், அவளை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று 6ஆம் முதன் வெங்கடாச்சலபதியை வேண்டிக் கொண்டிருக்கிறானோ என்னவோ. என்னவெல்லாமோ சொல்லி பார்த்தான். ஆனால் பெண்ணுக்கு அப்பா
அடிக்கடி முகத்து வியர்வையை துடைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். நீங்கள் ஃபேனை போடவே இல்லையாக்கும்? போட்டால் அவன் என் படுக்கையில் படுத்துக்கொண்டு தூங்க ஆரம்பித்து விடுவானே. எப்படியாவது ஆட்கள் இடத்தை காலி பண்ணினால் போதும் என்றல்லவா நான் காத்திருந்தேன். அப்புறம் முழுசா ஒரு பொய்யை பெண்ணை பெற்றவரிடம் சொல்லி வச்சேன். ஆறாமுதனே நம்பினான் என்பது அவனுக்கு தூக்கி வாரி போட்டதில் இருந்து தெரிந்தது. என்ன சொன்னீர்கள்? எனக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாகிவிட்டது என்றும், இரண்டாவது அட்டாக்குக்காக நான் டாக்டர் புரோகிதர் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம் என்றும் ஒரு அடி அடிச்சேன். பெண்ணை பெற்றவன் பரிதாபமாக என்னை பார்த்தான். அவனுடைய உடம்புக்கு ஒன்றும் வந்துவிடக் கூடாதுன்னு வேண்டின்றேன். கதை சரி, எதுக்கு சிரித்தீர்கள்? அதை சொல்லவில்லையே. மங்கள வள்ளியில் வள்ளியை எடு. மங்களம் உம்மை அழிச்சு லாபை நீட்டு. மஞ்சுளா, உன்னை பார்த்ததும் உன் பெயர் காரணமா நேத்து நடந்தது ஞாபகத்துக்கு வந்தது. அதுதான் சிரிச்சேன். பரவாயில்லை, உங்களை மன்னிக்கிறேன். ஏன் நீங்கள் இப்படி பிடிவாதமா பிரம்மச்சாரியாகவே இருக்கிறீர்கள்? இன்னமே என் கல்யாணம் பண்ணி கொண்டு நானும் கஷ்டப்பட்டு அவளையும் கஷ்டப்படுத்தணும். இன்னும் 10 வருஷங்களில் ரயில்வேக்காரன் என்னை கூப்பிட்டு, டே ரங்காச்சாரி, உனக்கு வயசு 58 ஆயிடுத்தோ, மூட்டையை கட்டு என்பான். அந்த சமயத்துல சம்சார பாரம் கழுத்தை கழுத்தும். இப்ப வேண்டாம் என்கிறது சரி, ஏன் முன்பே நீங்க வேண்டாம்னு தீர்மானித்தீர்கள்? ரங்காச்சாரி திடீரென்று மௌனமானார். அவருடைய மௌனத்தை கண்டு மங்களாவுக்கு ஒரு கணம் வேதனையாக கூட இருந்தது. ஏன் கேட்டோம் என்று நொந்து கொண்டாள். மங்களா, இத்தனை நேரம் நான் சிரிச்சு பேசினேன். நீ கேட்ட கேள்வி என்னை எங்கெங்கோ இழுத்துண்டு போறது. பழசெல்லாம் கண்முன்னே நிற்கிறது. மங்களா மெதுவாக எழுந்தாள். என் வாழ்க்கையை மற்றவா சந்தோஷ வாழ்க்கைன்னு சொல்வா மங்களா. ஏன் நல்ல டெர்லினா போட்டுண்டு வரேன். தஞ்சாவூர் கதம்ப அத்தர் மணக்க மணக்க நடக்கிறேன். வாய் நிறைய வயிறு நிறைய ருசியா சாப்பிடுகிறேன். எதிலும் குறைச்சல் இல்லாதவன் மாதிரி நடந்து கொள்கிறேன். ஆனா இதெல்லாம் பிரத்தியார் பார்க்கிற வாழ்க்கை. இத்தனை சிரிப்புக்கு அடியில ஒரு பெரிய வேதனை அஸ்திவாரமா ஆடாம அசையாம இருக்கு. இன்னும் சொல்ல போனால் வேதனையை என்னுடைய வாழ்க்கை முறையாலே போர்வை போட்டு போர்த்துகிற மாதிரி மறைச்சுண்டு வாழறேன். மன்னிச்சிடுங்க சார். ஓ, அது இருக்கட்டும். ஒரு நாள் சாவகாசமா என் கதையை சொல்றேன். 25 வருஷங்களுக்கு முன்னால நடந்த கதை அம்மா அது. யாருக்கும் தெரியாத, நான் சொல்லாத கதை. பரவாயில்ல சார். என் ஷர்ட்டின் கை ஏன் எப்போதும் மணிக்கட்டு வரை நின்றிருக்கிறது தெரியுமா? நான் ஏன் எப்போதும் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கொள்கிறேன் தெரியுமா? தெரியாது சார். ஒரு நாள் சொல்கிறேன் மங்களா. ரங்காச்சாரியின் தொண்டை கனத்து குரல் கம்மியது. நான் வரேன் சார். இன்னைக்கு பம்பாய் கவுண்டர்ல அமிர்தம் இருக்கிறாள். நன்றி சார். மங்களம் கேதாரத்தின் நினைவே அற்றவளாக நடந்தாள். சீஃப் புக்கிங் கிளார்க் வைரக்கடுக்கன் ரங்காச்சாரி ஒரு பெரிய சுமையை அவள் மனதில் ஏற்றி விட்டதான பிரம்மை உதித்தது. அவள் என்கொயரி கவுண்டரை அடைந்தாள். அங்கே மணி நின்று கொண்டிருந்தான். வீட்டில் செல்லமாக வளர்க்கும் பிராணிகளில் நாயும் ஒன்று. குழந்தைகளுக்கான பாட புத்தகம், நாய்களை ரயில்களில் ஏற்றி செல்ல விசேஷ சௌகரியம் உண்டு. அறிக்கை. குட் மார்னிங் மிஸ் பங்களா என்றான் மணி. அவள் தன் இடத்தில் வந்து அமர்ந்ததும் குட் மார்னிங். இன்னைக்கு நீ ரொம்ப பிஸியா இருக்க வேண்டுமே? புன்முறுவலுடன் மணி கேட்டான். 8 மணி நேர வேலை. நான் அதை சொல்லவில்லை. பின்? மங்களா மணியை பார்த்தாள். அதே சமயத்தில் கதர் வேஷ்டியும் கதர் ஜிப்பாவுமாக ஒருவர் ஒரு பொமரேனியன் நாயுடன் அவளை அணுகி வந்தார். வெள்ளை வெளிர் என்ற ரோமக்காடுடன் அது அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டு வந்தது. முதலாக சென்ட்ரல் ஸ்டேஷனில் நுழைந்ததில் அதற்கு பேர் ஆனந்தமோ என்னவோ. நமஸ்காரம் என்று ஆரம்பித்தார் கதர். நமஸ்காரம் என்றாள் மங்களா. வெள்ளைக்காடு மணியின் வெள்ளை பேண்டை முகர்ந்து முகர்ந்து ஆனந்தப்பட மணி அதன் நெற்றியையும் முதுகையும் தடவி கொடுத்து விளையாடினான். நாய் குஷியில் குதித்தது. என்னுடைய ஜூலி என்னுடன் பெங்களூர் வரணும் என்று ஆரம்பித்தார் கதிர். என்றைக்கு போகிறீர்கள்? இன்னைக்கு ராத்திரி மெயில். நான் இதுவரையில் பெண்டாட்டி குழந்தைகளைத்தான் அழைத்து கொண்டு போயிருக்கிறேன். ஜூலியை அழைத்து கொண்டு போனதில்லை. மணி சிரித்தான். கதருக்கு திடீரென்ற கோபம் வந்தது. மணியுடன் விளையாடி கொண்டிருந்த ஜூலியை தம் பக்கம் முரட்டுத்தனமாக இழுத்தார். அது பரிதாபமாக அவர் பக்கம் திணறி கொண்டு பின்வாங்கியது. எதுக்கு சார் சிரிக்கிறீர்கள்? வந்திருக்கிறவர் யார் என்பதை மணி நொடியில் புரிந்து கொண்டான். ஜூலி ரொம்ப அழகா இருக்கு சார். சொந்த வளர்ப்பா அல்லது விலை கொடுத்து வாங்கினதா? மணி புன்னகையை விடவில்லை. மங்களா அலுப்புடன் உட்கார்ந்திருந்தாள். என் ஜூலியின் அழகை பற்றி எனக்கு தெரியும் சார். ஏன் சிரித்தீர்கள்? நீங்கள் சொன்னீர்களே, பெண்டாட்டி குழந்தைகளை அழைத்து கொண்டு போயிருக்கிறேன்,
ஜூலியை அழைத்து கொண்டு போனதில்லை என்று. அதை கேட்டபோது சிரிப்பு வந்தது. இதில் என்னையா சிரிப்பை கண்டுவிட்டீர்? ஜூலியை உங்கள் குடும்ப அந்தஸ்துக்கு உயர்த்தினீர்களா, அல்லது குடும்பத்தை ஜூலியின் அந்தஸ்துக்கு? மணி நிறுத்திவிட்டு சிரித்தான். யோ என்று ஆரம்பித்த கதர் திடீரென்று நாக்கை கடித்து கொண்டார். அவருடைய தூய கதர் ஆடையும் முதல் வகுப்பு பிரயாணி என்ற நினைப்பும் பண்பின் அவசியத்தை ஞாபகப்படுத்தின. மிஸ்டர், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நான் என் வேலையை பார்க்க வந்திருக்கிறேன். நான் யார் தெரியுமா? மாஜி எம்பி. போன தேர்தலில் நின்று டெபாசிட்டை இழந்தவர். மிஸ் மங்களா, உங்களை சிரமப்படுத்தினதற்கு மன்னிக்கணும். மாஜி எம்பி மணியை கூர்ந்து பார்த்தார். அவனுடன் பேச்சை தொடர்ந்தால் அவன் இன்னும் ஏதாவது சொல்லி விடுவானோ என்ற பயம் பிடித்து கொண்டது போலும். ஜூலியை அழைத்து கொண்டு போவதற்கு நான் என்ன செய்யணும் அம்மா என்று கேட்டார். அவர் அவள் திசையில் பார்க்கையில் ஜூலி மீண்டும் மணியின் பக்கம் தாவி விளையாட ஆரம்பித்தது. ஒன்றும் செய்ய வேண்டாம், நாய் வண்டியில் போடலாம், இல்லாவிட்டால் கார்டு வண்டியில் அதை வைக்கலாம். நமஸ்காரம், ரொம்ப நன்றி. வாமா ஜூலி, வா, வீட்டுக்கு போகலாம். எம்பி அந்த பக்கம் போனதும் மணி, இந்த ஆள் 57 தேர்தலில் வெற்றி பெற்றவர். 62ல் ஏனோ நிற்கலை, 67ல் டெபாசிட் போச்சு. போனால் என்ன, இன்னைக்கு 7-8 லட்சங்கள் இருக்கு. முன்னே இவன்தான் ஊர்ல எல்லா ரகளைக்கும் தலைவன். அரசாங்கத்துக்கு புத்தி வரணும்னால் பாட்டில்களை எல்லாம் உடைக்கணும் என்று காந்தி படத்தை வச்சுண்டு மைக்கை பிடிச்சுண்டு கத்துவான். வீட்டுக்கு வந்ததும் தனியா அறையில உட்கார்ந்து மேடையில சொன்னதை செய்து காட்டுவான். மணி முடித்ததும் மங்களா அலுப்புடன், நீ அனாவசியமா அவரை வம்புக்கு இழுத்தாய் என்றாள். வேண்டுமென்றுதான், விட்டு தள்ளு. அப்போ கேதாரம் சாப்பிட வருகிறான். அப்புறம் 3 மணிக்கு நீ, உன் அப்பா, மேரி எல்லோரும் எட்மண்ட் வேலை சம்பந்தமா அவனை சந்திக்க போகிறீர்கள். அப்புறம் என்ன அப்புறம்? நீதான் எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாயே. நீயும் சாப்பிட வரப்போகிறாய். யார் சொன்னார்கள்? அம்மா. ஏன்? நான் வருகிறேன்னு சொல்லலையே. அப்போ நான் வரவில்லை. ஏன்? கேதாரம் என்ன மாப்பிள்ளையா, அல்லது நான் அவனுடைய தோழனா? உன் அப்பா அவனை அழைச்ச போது நானும் கூட இருந்தேன். அந்த தோஷத்துக்கு என்னிடம் நீயும் வா என்றார். நான் என்னைக்குமே ஒரு காற்றாடிதான், அதன் வால் இல்லை. அதனால கோபித்து கொண்டு வராமல் இருக்கிறாய் என்றாள் மங்களா. இல்லை இல்லை, நான் ஏன் கோபித்து கொள்ளணும்? இதுவரையில் ஒரு நாள் கூட உன் அப்பா என்னை கூப்பிட்டதில்லை, நானும் எதிர்பார்த்ததில்லை. இப்போ கேதாரத்தை அவன் ரயில்வேயில் பெரிய அதிகாரி உபச்சாரமா கூப்பிட்டிருக்கிறார். நானும் அவனும் ஒன்றாக படித்தவர்கள், நண்பர்கள். அதனால் என்னையும் போனால் போகிறது என்று கூப்பிடுகிறார். வருவனா? இதுக்கு தான் தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்வார்கள். இல்லை, நான் என்னுடைய தனித்தன்மையை காட்டுகிறேன். அது கிடக்கட்டும். இந்த எட்மண்ட் பிரச்சனையை நீ ஏன் உன் தலையில் போட்டுக் கொள்கிறாய்? மேரியின் மேலுள்ள பரிவினால் தானே? ஆமாம். ஆமாம்னு இப்ப எலிசா சொல்ற. அவனால உனக்கும் உன் அப்பாவுக்கும் கடைசியில கெட்ட பெயர்தான் வரும். எட்மண்ட் 2 தடவை தீர்த்த யாத்திரை போய் வந்தவன். தீர்த்த யாத்திரையா? சாராயத்துக்கு புனிதமான பெயர் தீர்த்தம். சட்டத்தை மீறி சாப்பிட்டு அகப்பட்டு கொண்டால் தண்டனை. அது அபராதமா இல்லாமல் ஜெயிலாகவும் இருக்கலாம். அங்க போய் வந்தால் அது யாத்திரை. இத மேரி சொல்லவே இல்லையே. அவளுக்கு தெரிந்திருந்தால் தானே. எட்மண்ட் அடிக்கடி ஊர் சுற்றுகிறவன். தம்பி ஹாக்கி விளையாட எங்கோ போயிருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருப்பாள். சரி சரி, நான் ஏதேதோ பேசிக்கொண்டே போகிறேன். நாளைக்கு புதன்கிழமை, உனக்கு தெரியுமா? நாளைக்கு புதன்கிழமை என்று தெரியும். கிராம்டன் என்ஜினியர் பெண்ணை பார்க்க யார் போகிறார்கள் தெரியுமா? அவனுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அக்கறை இல்லை மிஸ்டர் மணி. ஏன் நீங்கள் அவரை பற்றிய சமாச்சாரங்களை என்னுடன் விவாதம் பண்ணுகிறீர்கள்? எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல. கோபிச்சுக்காதீங்க மிஸ் மங்களா, மன்னிச்சுடு. உன் மனசை புண்படுத்தி விட்டேன். நான் வருகிறேன். மணி நகர்ந்தான். மிஸ்டர் மணி. மணி நின்றான். என்ன? நான் ஆத்திரமாக பேசிவிட்டேன், என்னையும் மன்னிச்சுடுங்கோ. இருக்கட்டும், நான் அவனை பற்றி இங்கே வரபோதெல்லாம் பேசுறது தப்புதான். ஆனால் நான் என்ன செய்வது? அவனும் நானும் ராத்திரி 1 மணி வரையில் பேசிக் கொண்டிருந்தோம். அடிக்கடி உன் பெயர்தான் அடிபட்டது. மீண்டும் மங்களா தன்னை இழந்தாள். நான்சென்ஸ். நான் ஒத்துக்கிறேன், நான் வரேன். நான் இங்கே வந்து 20 நிமிஷம் ஆகி இருக்கும். இதற்குள் இந்த அபீதம் திரும்பி போயிருக்க மாட்டாள் என்றுதான் நினைக்கிறேன். அபீதமா? ஆதிசேஷன் பெண்ணா? எங்கே வந்திருக்கிறாள்? என் கோயருக்கு நான் இல்லாத சமயம் வந்தாளா? என் கோயருக்கு வரவில்லை, இரட்டையரின் ரூமுக்கு வந்தாள். அவள் அங்கே வந்ததும் நான் கிளம்பி நேரே இங்கு வந்தேன். எதற்கு? எனக்கென்ன தெரியும்? உலகமகா படத்தை வைத்துக்கொண்டு தேன்நிலவை எந்த தேசத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று கேதாரத்துடன்
விவாதம் பண்ண போகிறாளோ என்னமோ, யார் கண்டார்கள்? மிஸ்டர் கேதாரம் தான் அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்கிறாரே, இப்போ எதற்கு அபீதம் அவரை தேடிக் கொண்டு வந்திருக்கிறாள்? மணி சிரித்தான். மிஸ்டர் கேதாரத்தை பற்றி நான் விவாதம் பண்ணினால் உனக்கு கோபம் வரும். நான் வருகிறேன் மங்களா. அடுத்த கணம் மணி விர் என்று நடந்து வெளியேறினான். மங்களாவின் நெஞ்சம் கனத்தது. துக்கம் பீறிட்டு கொண்டு வந்தது. அபீதம் ஏன் கேதாரத்தை சந்திக்க வேண்டும்? ரயில்வே கார்டு ரொசாரியோவின் பிள்ளை எட்மண்ட் தண்டவாளங்களுக்கிடையே நடந்து போய்க் கொண்டிருந்தான். காலை வெயில் வலது புறத்தில் அடித்தது. ஒரு காக்கி அரை சிராய், அதற்கு ஒத்து வராத ஒரு அரை சிவப்பில் கட்டமிட்ட ஷர்ட், நாகரிகமற்ற பாடியில் ஷர்ட்டை சிராயினுள் செருகாமல் நழுவ விட்டிருந்தான். முகத்தில் 7-8 நாள் தாடி, வாரப்படாத தலை, வலது ஆள்காட்டி நடு விரல்களினிடையே சிகரெட் புகைந்து கொண்டிருந்தது. இடது கையில் சிகரெட் பெட்டி. திடீரென்று எட்மண்ட் நின்று திரும்பி பார்த்தான். சென்ட்ரலின் 11 பிளாட்பாரங்களும் பூதாகரமாக தோன்றின. 4-5 பிளாட்பாரங்களில் ரயில்கள் நிற்பது தெரிந்தது. மேம்பாலத்தை கடந்து வளைவை தாண்டி இன்னும் அரை மைல் நடந்தால் பேசின் பிரிட்ஜ் வந்துவிடும் என்று அவன் மனம் கணக்கிட்டது. அவன் சிகரெட்டை எரிந்துவிட்டு நடந்தான். பேசின் பிரிட்ஜில் எலிசா அவனுக்காக காத்து கொண்டிருப்பாள். அவளை பார்த்து 3 நாட்களாகிவிட்டன. கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் அவளை எப்படி அவன் சந்திப்பான்? ஆனால் அவள் கண்டிப்பாக அவனை பற்றி தப்பாக எண்ணிக்கொண்டிருப்பாள். எட்மண்ட் குடித்துவிட்டு எங்கேயோ யாருடனோ சண்டை பிடித்துவிட்டு போலீஸ் லாக்கப்பில் இருக்கிறான். அதனால் தான் தன் பிறந்த நாளுக்கும் அவன் வரவில்லை என்று அவள் கருவி கொண்டிருப்பாள். எட்மண்டுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. எலிசாவின் பிறந்த நாளுக்கு பரிசு அளிக்காதது கூட அவ்வளவாக மனதை உறுத்தவில்லை. அவனை பற்றி அவள் எப்போதும் கேவலமாகவே எடை போடுகிறாளே என்றுதான் மனம் புண்பட்டது. அவனுக்கு இருக்கிற ஆசை நல்லவனாக மாற வேண்டும் என்பதை விட எலிசாவின் உள்ளத்தில் அவன் நல்லவன் என்ற எண்ணம் விழ வேண்டும் என்பதுதான். ஆனால் இதற்கு அவன் உண்மையாகவே நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற உண்மை அவனுக்கு தோன்றவில்லை. எட்மண்ட் இடது கையில் இருந்த பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். தீக்குச்சியின் ஜுவாலையில் எலிசேவின் முகம் அவனுக்கு எப்போதுமே அழகாக கவர்ச்சியாக தோன்ற முகம் தெரிந்தது. அவளுடைய வெண்ணிற பற்களின் பிரகாசம் முகத்தில் அடித்தது. அவளால் எப்படி அவனை காதலிக்க முடிகிறது? அவனுடைய ஹாக்கி விளையாட்டில் அவள் மயங்கி விட்டாளா? வேப்பேரியில் டூமாஸ் வீட்டில் ரகசியமாக நடக்கும் நடன களியாட்டங்களில் அவனுடன் நடனமாடிய போது அவனுடைய லாகவத்தில் தன்னை பறிகொடுத்து விட்டாளா? அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. எலிசா படித்த பெண். மாதம் 300 ரூபாய் சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்தில் ஒரு ரயில் விபத்தில் தம் 2 கால்களையும் இழந்த தகப்பனாரையும் 2 தங்கைகளையும் 3 தம்பிகளையும் பராமரிக்கும் பொறுப்புள்ள பெண். அவளுடைய தகப்பனார் ஒரு நல்ல மனிதர். என்ஜின் டிரைவராக இருந்த அவரை விதி இப்படி தண்டித்திருக்க வேண்டாம். அந்த விபத்து 4 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. அவனுடைய அப்பா ரொசாரியோதான் கார்டு. அவர்தான் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு கிடந்த டி மெல்லோவை தூக்கி கொண்டு வந்தார். டி மெல்லோ பெரம்பூர் ஆஸ்பத்திரியில் 3 மாதங்கள் தவித்து தம் 2 கால்களையும் ஆஸ்பத்திரி மண்ணிலேயே புதைத்துவிட்டு வெளியே வந்தார். 2 கைகளையும் உயர்த்தி வானத்தின் திசையில் விரித்து கர்த்தரின் அருளுக்காக இறைஞ்சினார். ரயில்வே நிர்வாகம் குடும்பத்தை நடுத்தெருவில் நிற்க வைக்கவில்லை. எலிசாவுக்கு குமாஸ்தா வேலையை கொடுத்தது. எலிசா தன் கடமையில் இருந்தும் தவறவில்லை. எலிசாவுக்கு இப்போது வயது 20. அப்பாவின் தாத்தா வெள்ளைக்காரர். அந்த தாத்தாவின் நிறம் சந்ததியில் யாருக்குமே ஒட்டவில்லை. எல்லோரும் மாநிறம். கருப்பு நிறம்தான். எலிசா நல்ல கருப்பு. ஆனால் முகத்தில் ஒரு வசீகரம், கவர்ச்சி, உருண்டு திரண்ட உடற்கட்டு. பார்த்தவர்களின் மனதில் அசுரன் கட்டவிழ்த்து கொண்டு ஓட முயலுவான். அவளுடைய மதவென்றிருக்கும் உடற்கட்டே முதலில் எட்மண்டை அவளிடம் இழுத்தது. ஆனால் எலிசா நல்ல பெண். நாளாவட்டத்தில் எட்மண்டின் ஆசை திருமணத்துக்கு அப்புறம்தான் நிறைவேற முடியும் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டாள். எட்மண்ட் மேம்பாலத்தை கடக்கவும் பின்னால் இருந்து ஒரு குரல் எழவும் சரியாக இருந்தது. சார்லி. சார்லஸ் ரொசாரியோ. எட்மண்ட் திரும்பி பார்த்தான். மணி ஓடோடி வந்து கொண்டிருந்தான். எட்மண்ட் நின்றான். மணி எதற்காக அவனை தேடிக்கொண்டு ஓடி வருகிறான்? முந்தின நாள் கொடுத்த 10 ரூபாயை திரும்ப பெறவா? ஆனால் அவன் அவனை கேட்க கூடாதே. அப்பாவையல்லவா கேட்க வேண்டும். எட்மண்ட்.
என்ன வேணும்? பேசன் பிரிட்ஜுக்கு தானே போற. அங்க எலிசா இல்லை. எட்மண்டுக்கு ஆச்சரியமும் கோபமும் ஒரே சமயத்தில் வந்தன. இவனுக்கு எப்படி தெரியும் அவன் எலிசாவை சந்திக்கத்தான் செல்கிறான் என்று? எட்மண்டை மணி பேச விடவில்லை. எலிசா பெரம்பூர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள். என்ன சொல்ற? என்றான் அதிர்ச்சியில். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.